ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 24ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் ஒரு நற்செய்தியை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த 24ஆம் தேதி இரவு இந்த நாட்களிலே, அதாவது 25ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை இந்த நாட்களிலே கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும், கிறிஸ்மஸ் நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவருடைய நற்செய்தி வருகிறது. எப்படி என்றால், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் கொடுக்கிற அந்த கிருபை, அவர் கொடுக்கிற சமாதானம், அவருடைய பிறப்பின் மூலமாய் உண்டாகுகிற காரியங்களை குறித்து தான் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன என்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் நம்மை ரட்சித்ததே இந்த நாட்களிலே ஒரு பெரிய நற்செய்தியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய பாவ சாப கட்டுக்களில் இருந்து எங்களை விடுதலை செய்து இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறதே ஒரு மிகவும் மகத்துவமான ஒரு நற்செய்தியாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதியில் இந்த நாட்களில் லூக்கா சுவிசேஷத்திலே மனுஷர்கள் இந்த இடத்திலே சொல்லவில்லை, தேவ தூதர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மனுஷர்கள் இந்த நற்செய்தியை இந்த நாட்களிலே சொல்லுகிறதல்ல, முதலாவதாக தேவ தூதர்களே இந்த நாட்களிலே வந்து ஆண்டவருடைய பிறப்பையும், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களிலே ஜனங்களுடைய பாவங்களை அதாவது கழுவி சுத்திகரிப்பார் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அவரின் பிறப்பின் மூலமாக இங்கே வேதம் சொல்லுகிறது காரியம் என்னவென்றால், இங்கே அவர்கள் வந்து இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் உண்டாகும் என்பதைத்தான் குறித்து இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தி என்று வேதத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிறப்பின் மூலமாய் இந்த பூமியிலே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி அவர்கள் ஒரு சந்தோஷத்தோடு வாழும்படியாகத்தான் இந்த நற்செய்தி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்ததற்கு பின்பாக அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்தும் பூலோகத்தினுடைய காரியத்தை குறித்தும் நாட்களை பிரித்து அவர் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு விவரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அது மட்டுமல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை விடுதலை செய்யும்படியாக, நோயோடு துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்களோடு இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் விடுவிக்கப்படும்படியாகவும் தான் தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறபடி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய இந்த நாட்களை கொண்டாடி, பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாக இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிறப்பை குறித்து நீங்கள் சந்தோஷமாக இந்த நாட்களில் ஒருவரோடு ஒருவர் அன்பை செலுத்தி உங்களுடைய அன்புகளை இந்த நாட்களில் பரிசுகளை பரிமாறி இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
ஆண்டவருடைய பகிரங்கமான வருகை, இரகசிய வருகை இன்னுமா இந்த நாட்களில் வரப்போவதற்கு, அதற்கு நாங்கள் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த செய்தி இந்த நாட்களிலே நமக்கு எச்சரித்து சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்கு தயார்பட வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.